எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய பத்திரிகையாளருடைய சந்திப்பு, அதற்கான நோக்கம், நேற்றைய தினம் என் உடன் பிறந்த சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பு தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்களில் அவரவர்களின் கற்பனைக்கு ஏற்றவாறு, எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்திப்புக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்பந்தமில்லை. அந்த சந்திப்பு என்பது ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நானும் எனது குடும்பமும் எனது சகோதரர்களும் எனக்கும் பின்னால் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நாங்கள் உழைத்தோம். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள். அவர் மூலமாக 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் அடைந்தேன். அரசு உறுதிமொழி குழு தலைவர் என்கிற பதவியை நான் வகித்தேன். மறைந்த மாண்புமிகு முதல்வர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா போன்ற தமிழ்நாட்டின் ஆளுமைகளோடு நேரடியாக ஒரு பரிச்சயமும் பழக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் நானும் எனது சகோதரர்களும் வருத்தமடைந்தோம். சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து, உங்களால் வளர்ந்தவர்கள், உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார். அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை.